மருமக போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, என் மாமியாரை காணோம். இன்ஸ்பெக்டர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. மாமியாரை காணோம்னு சொன்ன மருமக நீ தான். அவ்வளோ அன்பா நல்ல சண்டை பாதியில் நிற்குது. நம்ம இடையில ஓடி போச்சு. இப்போ நான் யார்கிட்ட சண்டை ஓடுவேன்? போய் கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்போ சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லலைன்னா அவ்வளோதான். நல்லா அருமையாக கேட்டுக்காரு. பாருங்க, பட்டிமன்றம் இயல்பாக பேசுகிற மாதிரி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது கூட கஷ்டமில்லை போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கஷ்டம் தெரியாது. அங்கே வரைக்கும் உட்காந்து என்ன வேணாலும் சொல்லலாம். நான் வகுப்பில் பார்ப்பேன்ல, எந்திரின்னா நெஞ்சொலி வந்துருக்கு. எந்திரின்னு கை நீட்டிட்டோம்னா போதும். பேரை சொல்ல சொல்லுவோம். அப்போ எந்திரிச்சு உங்கள் பேரை சொல்லி விட்டு உட்காரவுன்னு கேட்டால் சில பேர் மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பாங்க. ராமசாமி 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 ஞாபகம் வராது. ஒரு பையனை ஃபஸ்ட் இயர் பையனை உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் எந்திரிச்சு முதலாம் தொடச்சிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவு சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேரை வைப்பாங்க ஒருத்தருக்கு. என்னன்னா வரமாட்டேங்குது. அதுக்காக நல்லா அற்புதமாக கேட்டிருக்காரு. வீடு தான் மகிழ்ச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அந்த அலெக்ஸா உண்மையிலேயே ஆச்சரியம். இப்போ வர வர நான் அந்த இதில் எல்லாம் பார்க்குறப்ப நம்முடைய ஒலி ஓசை இதை கேட்டு கதவு திறக்கிறது, அது சொல்கிறபடி கேட்குறது எல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அது ஒன்றில் பார்த்தேன். ஒருத்தர் பல்லு பிடிக்கிறதுக்காக போகிறப்ப க்ளோஸ் த டோர் அப்படிப்பேன். டோர் பிடிக்கிறவன் பல்லு பிடிக்கணும். அந்த பிறகு பாட்டு வராது. காலையிலிருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பல்லு பிடிக்கிறதுனால சவுண்டு மாறி போகும்ல. என்னென்னமோ குறிச்சு ஆடிக்கிட்டே இருக்கா. ஒன்றும் நடக்காது. நல்லா சொன்னாங்க. எல்லா மகிழ்ச்சியும் வெளியில் போய் பார்க்க வேண்டியது பூரா வீட்டுக்குள்ளே பார்க்குறோம்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? எப்படி தான் சாப்பிட்டாலும் அங்கே போய் சாப்பிட்றது எவ்வளோ மகிழ்ச்சி. அதுவும் பெண்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அன்றைக்கி சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அதை காட்டில் மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. நாட்டுக்கு சுதந்திரம் பட்டுப்படம் அதெல்லாம் தான் கிடையாது. இன்னைக்கு சோறாக்க வேண்டாம். இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? அது அதெல்லாம் இப்போ எல்லாம் கழிக்கிட்டு அவங்க வேறு வழி கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த நீங்கள் இதை ஏன்னு கேட்டால் என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சமையல், அதுலேயே குழப்பமாக இருக்கு. தினம் அதை செய்கிறதா இதை செய்கிறதா. அதுலேயும் சில பேர் என்ன போய் புதுசாக வச்சா இன்னைக்கு இதானாக்கும். என்னமோ அவர் 7 நாள் உட்காந்து திங்கிற மாதிரி இன்னைக்கு இதானாக்கும். எவ்வளோ மகிழ்ச்சிகளை எல்லாம் இழந்துட்டோங்கிறத அருமையாக சொல்லியிருக்காரு. வெளியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் பட்டியலிட்டிருக்காரு. இப்போ முதல்ல ஆண்கள் பேசியிருக்காங்க, இப்போ பெண்கள் பேச வர போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படிங்கிறீங்களா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி நம்ம ஊரில் உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. பார்த்துருக்கீங்களா? அம்மா தாய் நம்ம உட்காந்துருப்போம். நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டான். எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கான நம்மள பெரியப்படா பல்ல பேத்து விடுவோம். பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காரலாம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஒரு ஆம்பளை உட்காந்துட்டான்னு வைங்க, சில கிளம்பி தலையை வச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாயி அப்படின்னு சொல்லி அவன் காசுல தென்காசி போயிட்டு இருக்கான் பாவம். அதுதான் அந்த பெண்களுக்கெல்லாம் எழுதி போட்டுறதுக்கு எத்தனை வகையான எழுத்துக்கிறீங்க. பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், 10வது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்ல. திருடர்கள் ஜாக்கிரதை. யாரும் எழுத ஏதோ சரி இருக்குன்னு பரவாயில்ல. இப்போ இல்லை அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, வீட்டில் தான் அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய காயத்ரி யோகேஷ் அவர்கள் வருகிறார்கள். வாங்க இப்போ போங்க. அழகான, அன்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான வீட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து சவுத்தாம்ப்டன் சொந்த பந்தங்களே, தமிழை பாமர மக்களுக்கும் புரியும் வகையாக நகைச்சுவை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் நமது நடுவர் ஐயா திரு ஞானசம்பந்தம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எந்த பணிவான வணக்கங்கள். நம்ம நடுவர் ஐயா அவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்ற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா அல்லி மலருக்கு கொடி இருக்கான்ற கதை தெரியுங்களா? விருமாண்டி படத்துல பத்மபூஷன் திரு கமலஹாசன் அவர்கள் அல்லி மலருக்கு கொடி இருக்கான்னு ஒரு லைன் எழுதியிருக்காரு. உன்னை விட ஒசந்தது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை அப்படின்ற பாட்டுல அல்லி கொடியை காத்து அசைக்குது அப்படிங்கிற வரி வருதுங்களாம். அது எழுதும்போது அவருக்கு அல்லி மலருக்கு கொடி இருக்கான்னு டவுட் வந்திருக்கு. உடனே நம்ம ஞானசம்பந்தம் ஐயாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவரு கொடி இருக்குன்னு அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சாரு. இதை திரு பத்மபூஷன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்றதை நான் கேட்டேங்க ஐயா. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நம்ம நடுவர், இதுக்கு கொஞ்சம் கைத்தட்டலாங்களே. அவரு கூட சந்தேகம் இல்லை. ஒரு ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் கமல் அவர்கள். நீங்கள் நினைப்பீங்க என்னத்தையாவது சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபோனில் கூப்பிட்டு விரும்பாண்டிக்க நான் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அப்போ தான் கேட்குறாரு திடீர்னு, நான் 12 மணிக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன 12 மணிக்கு என்ன பண்ண போகிறேன்? தூங்கிட்டு இருந்தேன். இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை இந்த ஒன்றை விட இந்த பாட்டு நான் எழுதிட்டேன், இது அல்லிக்கொடி காத்தில் அசைக்குதுன்னு எழுதியிருக்கேன். அல்லிக்கொடின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறாரு இசைஞானி. அப்படியே நிற்கிது எது ரெக்கார்டிங். முல்லைக்கொடி இருக்குது, மல்லிகை கொடி இருக்குது, பூசணி கொடி இருக்குது, அல்லிக்கொடி இல்லைன்ட்டாரு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லிக்கொடின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார். எழுதிட்டார் அவர். இருக்கான்னாரு. நான் சரி ஆதாரத்தோடு சொல்லணும் இல்லையா, காலையில் சொல்கிறேன்னு எங்கள் மதுரையில் இதுக்குன்னே எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க. 85-90 வயசு டிஆர் ராஜகுமாரி பற்றி கிசுகிசுலாம் அவங்கள கூட்டம் போட்டு காலையில் கூப்பிட்டு இப்படி ஒரு பாட்டு ஏதாவது அல்லிக்கொடிக்கு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டு, அதில் ஒருத்தர் மதன் மோகன் ஒரு லாயரு உடனே எனக்கு சொன்னார், இருக்குங்க இது ஒரு பாட்டு தமிழ் படத்தில் இருக்குது, மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும்னு பிபி சீனிவாஸ் பாடுற பாட்டு. அதில் அல்லிக்கொடியே உந்தன் சின்ன இடையில் அப்படின்னு கமலஹாசன் எழுதியிருக்காரு. இது போதுங்க அப்படின்ட்டு உடனே அவருக்கு இப்போ 8 மணிக்குள்ளே ஃபோன் அடித்து அல்லிக்கொடி பாட்டுருக்கு. படம் கொடிமலர், டைரக்டர் ஸ்ரீதர், பாடினது பிபிஎஸ், எழுதினது கமலஹாசன், இசையமைச்சது விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இவ்வளவு டீட்டெயிலும் கொடுத்த பிறகு தான் அந்த பாட்டு அவர் இசையமைக்க ஒத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி அல்லிக்கொடி இருக்கு அப்படின்னாரா. இதை நானாக சொல்கிறத காட்டிலும் கமல் அவர்கள் இப்போ அபூர்வ சிங்கீதம் அப்படின்னு ஒரு இது வந்தது தொடர், அதில் ஞாபகப்படுத்தி சொன்னார். அதை நல்லா ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப நன்றி. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம நடுவரோட சொந்த ஊர் சோழவந்தானுங்க. சோழவந்தான்னா சோழர்கள் ஆண்டு ஜெயிச்சு அந்த ஊர் அவ்வளோ பெருமை வாய்ந்ததுங்க. அவரோட ஊரை பற்றியே நடுவர் எல்லா மேடைகளிலையும் பெருமையாக பேசுறத நான் கேட்டிருக்கேன். அவரோட ஊரை பற்றியே அவ்வளோ பெருமையாக பேசுகிற நடுவர் அவரோட சொந்த வீட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார், அதை பற்றி எவ்வளோ நேரம் பேச போகிறாரு, நீங்களே கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. எதிரணியில வந்து பேசினாரு, எந்த உலகத்துலங்க இருக்கீங்க நீங்க, உங்க அம்மாவுக்கு அலெக்சா தெரியாதுன்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அலெக்சானா என்ன, கூகுள்னா என்னன்னு அவங்களுக்கு உங்களை விட நல்லா தெரியும். இந்தியா நம்மளை விட இங்க இருக்கிற டெக்னாலஜியை விட இந்தியாவில் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஏன்றது கண்டிப்பா இருக்கு. அது பெரியவங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்க இங்க வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க பிரியாணியே வாங்கி கொடுத்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. சின்ன வயசுல நம்ம வீடு நினைச்சோம்னாலே என்னங்க ஞாபகம் வரும்? இங்க கூட சொன்னீங்க இங்க மொட்டை மாடி இல்லைன்னு. ஆனா நம்ம ஊர்ல நம்ம வீடு நினைச்சோன்னா என்ன ஞாபகம் வரும்? மொட்டை மாடி அரட்டை, மொட்டை மாடியில நம்ம போய் விளையாடினது, எதிர் வீட்டுல பசங்களோட விளையாடினது, இது எல்லாமே தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம அம்மா அப்பாவோட அரவணைப்பு, நம்ம சின்ன வயசுல விளையாடினது, இது எல்லாமே நம்மளுக்கு பசுமையா ஞாபகம் வரும். அதுவே நடுத்தர வயதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுறதுன்றது ஒரு மைல் ஸ்டோன் இல்லையா, ஒரு மைல்கல். அந்த மைல் ஸ்டோன் இல்லாதவங்க இங்க யாராவது இருப்பீங்களா? சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட ஆசை. ஏங்க அவ்வளோ ஆசைப்படுறோம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா, நம்மளே ராணி. அதுல மாற்று கருத்தே கிடையாது யாருக்குமே. கரெக்ட் தானேங்க? நம்ம கூகுள் மேப்ஸ்லயே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை பார்த்துருப்போம், தேடி பார்ப்போம். பார்க்காதவங்க இன்னைக்கு கண்டிப்பா போய் பாருங்க. உங்க வீட்டை அந்த கூகுள் மேப்ஸ்ல லொக்கேட் பண்ணிட்டீங்கனாலே அது ஒரு சந்தோஷம் தான். அவ்வளோ மகிழ்ச்சி தரது நம்ம வீடு மட்டும்தாங்க. வயசானவங்கன்னு வச்சுக்கோங்க, கமல் படங்க, இன்னொரு பாட்டு,
சொந்தம் ஓரானந்தம், பந்தம் பேரானந்தம், இது எல்லாமே எங்கெங்க வருது? நம்ம வீட்டில் மட்டும்தாங்க வருது. இது பச்சை கிளிகள் அந்த அந்த பாட்டில் வருங்கய்யா. எனக்கு பாட அந்த அளவுக்கு இது வராது. ஆனால் அந்த பாட்டு இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து டெம்போலாம் வச்சு கடத்திட்டு வந்திருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரும்போது அந்த பாட்டு இப்போ தான் கேட்டோம். அதை கேட்கும்போது கூட எங்களுக்கு தோணுச்சு வீட்டில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்றது. வீட்டோட அருமை யாருக்கெல்லாம் அங்கே நல்லா தெரியும்? ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, ஆர்மியில் நம்மளுக்காக வேலை செய்கிறவங்களை கேட்டு பாருங்க, இல்லை வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஊரை விட்டு தள்ளி போய் வேலை செய்கிறவங்களை கேட்டு பாருங்க. அப்போ வீட்டில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்க முடியாதா? அங்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்றத நல்லா விளக்கி சொல்லுவாங்க. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த போது ஒவ்வொரு வீக்கெண்ட் ஆச்சுனாலும் தேர்ஸ்டே ஈவினிங்கை மூட்டை முடிச்ச கட்டிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சுனாலே எல்லாரும் ஊரை பார்க்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இருப்போம். நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி வெளிநாட்டில் உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் வேலை செஞ்சுருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு நடுவர் அவர்களே. எல்லாருமே வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். அந்த 2 நாள் எந்த டென்ஷனும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம வீட்டில் இருக்கணுன்றது எல்லாரோட ஆசையும் தான். இப்போ கூட சண்டே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடனே எல்லாரும் ஐயோ மண்டேனா ஆஃபீஸ் போனவே, மண்டேனா இதை பண்ணேன் அதை பண்ணமேன்ட்டு ஏகப்பட்ட டென்ஷனாக இருப்போம். ஆனால் இப்போ நம்ம சிறப்பு வாய்ந்த நடுவர் இங்கே வந்ததை முன்னிட்டு நாளைக்கே UK கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் லீவுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? எல்லாரும் உடனே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு 1008 பிளானை போட்டு வெளில போவீங்களா? இல்லை அப்பாடா நிம்மதியாக ஒரு நாள் தூங்கலாம்ப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா, வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்ப்பான்னு நினைப்பீங்களா? குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைச்சி வீட்டில் இருக்கதான் விரும்புவாங்க. அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ பற்றிலாம் சொல்கிறாரு. எந்த காலத்தில் இருக்கீங்க? வீட்டு சமையலே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதாங்க அந்த டெலிவரி இதெல்லாம் பண்ணுறாங்க. யாருமே இப்போ வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லைங்க. அதுவும் இந்த ஊரில் நீங்கள் குளிர் காற்றுல போய் வெளியில் உட்காந்து என்ஜாய் பண்ணியா சாப்பிட முடியும்? எப்படா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீட்டரை போட்டு உட்காந்துருப்போன்ட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்றது தான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி தருது. இங்கே நிறைய டாக்டர்ஸ் நம்ம ஊர்லேருந்து வந்து வேலை பார்க்குறீங்க, நிறைய சேவை செய்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள். அந்த டாக்டர்ஸ் நீங்களே சொல்லுங்க உங்களோட பேஷண்ட்ஸை நீங்கள் குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? அந்த பேஷண்ட்ஸு வீட்டுக்கு குணமாகி போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கைனகாலஜிஸ்ட் எஸ்பெஷலி இங்கே நம்ம எதிரணியில் கூட இருக்காருங்க. அவரே சொல்லுவார், குழந்தைய டெலிவர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பும் போது தானங்க உங்களுக்கு மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. அந்த குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டோட மகிழ்ச்சியே ரெட்டிப்பாயிடுங்க. அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குழந்தைய முன்னிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே. அந்த குழந்தைய வந்து நம்ம என்னோட பொண்ணை நான் ஃபஸ்ட்டு டே கேரில் விட்டுட்டு ஆஃபீஸ் போனேங்க. அன்னைக்கு ஃபுல்லாக குழந்தை என்ன சாப்பிடுவாளோ என்ன பண்ணுவாளோ ஒவ்வொரு செகண்டும் அழுதது, ஒரே சோகமாக இருந்தது ஃபுல்லாக நான் தாங்க. என் குழந்தை கூட அழகாக சமாளிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த கஷ்டம் வேலைக்கு போகிறவங்க எல்லா பெண்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. குழந்தைய வீட்டில் பெரியவங்க கிட்ட விட்டுட்டு போகும்போது நம்ம எந்த விதமான கவலையும் இல்லாமல், இன்ஃபேக்ட் நம்மளை விட அவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கன்ற தைரியத்தோட வெளியில் போக முடியும். ஆனால் குழந்தைங்களை நம்ம டே கேரில் விடும்போது அது என்ன பண்ணுமோன்ற கவலை எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தந்தைமார்களுக்கும் உண்டு. தாயுள்ளம் கொண்ட நடுவர்களே, உண்மைதானுங்களே? வீட்டுக்கு போக வேடாமா? அதுக்காக நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கே அனுப்பாம வீட்லயே இருப்பீங்களா, நீங்க ஆஃபீஸே போகாம வீட்லயே இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது விதண்டாவாதங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போய் நம்ம வேலை பார்க்கணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் முக்கியமான விஷயம் தாங்க. ஆனா வெளியில போனாலே காம்படிஷன், பொறாமை, போட்டி அப்படின்ட்டு ஏகப்பட்ட டென்ஷன் தாங்க சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் மீறி ஒரு குழந்தை வாழ்க்கையில ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட வெற்றியில உண்மையா மகிழ்ச்சி அடைகிறவங்க யாருங்க? நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்ம கணவன் மனைவி குழந்தைங்க, இவங்க தான். நம்ம வீடு தான் நம்மளோட வெற்றியை கொண்டாடும், உலகம் இல்லைங்க. இதுவே நீங்க ஆபீஸ்ல போய் ஜாலியா உங்க வெற்றியை கொண்டாடி தான் பாருங்களேன், என்னடா இவன் நம்மளோட ஜாலியா இருக்கானே, இது ஒன்றும் சரியில்லையே, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு உங்க மேனேஜர்ஸ்லாம் நினைப்பாங்கன்னா நினைக்க மாட்டாங்க.
இதெல்லாம் டெக்னாலஜிஸ்க்கு தெரிஞ்சதுனால தாங்க ஸ்மார்ட் டிவி, ஹோம் தியேட்டர், ஓடிடி, யூடியூப்னு சொல்லும் போது நம்ம நடுவர் ஐயாவை கண்டிப்பா சொல்லணும். எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி யூடியூப் வழியா சொல்லிட்டு இருக்காரு. குட் பேட் அக்லி விமர்சனம் கூட நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா. பயங்கர அட்வான்ஸ்டா இருக்க நடுவர் கிட்ட போயிட்டு அலெக்சாவை தெரியல, கூகுள் ஹோம் தெரியல அப்படின்ட்டு அவர் பழைய கதையை பேசுறாரு. நடுவர் ஐயா மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்ன்றது தானங்க உங்களோட இதுவும் ஆர்வமும். அந்த அது வந்து அதே மாதிரி நம்ம யசோ சகோதரி இருக்காங்கல்ல, அவங்களே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. தினமா வகை வகையா எப்படி சமைக்கிறது, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு அவங்களே சொல்லி தராங்க ஐயா. அவங்களோட மகிழ்ச்சியான விஷயங்களை பார்த்து தான் நானும் என் கணவர் எல்லாம் சேர்ந்து சமைச்சிருக்கோம். அது ஒரு நல்ல இல்லறத்துக்கான அழகு. இல்லறம் தான் உலகத்திலேயே மிக சிறந்ததுன்ட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதை நம்மளுக்கு சொன்னது யாரு? நம்ம நடுவர் ஐயா தான். அதையும் நம்ம யூடியூப்ல தாங்க பார்த்தேன். கோவலன் திரும்ப கண்ணகி கிட்ட வந்த உடனே கண்ணகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். விருந்தோம்பலே என்னால பண்ண முடியல அப்படின்ட்டு. விருந்தோம்பல் பண்றதுன்றது தமிழர் பண்பாடுல ஒன்றி போன ஒரு விஷயங்க. யாரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம்? நல்லா பழகி நல்லா தெரிஞ்சவங்கள தான் இன்னும் நல்லா பழகிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுவோம். கரெக்ட் தானே நடுவர் ஐயா அவர்களே? இந்த விஷயமும் நான் நடுவர் ஐயாவோட பல மேடை நிகழ்ச்சிகளை வீட்டிலேருந்தே அனாயாசமா உட்காந்து பார்த்து தாங்க கத்துக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தர யூடியூப் மற்றும் எல்லா சாதனங்களும் நம்மளுக்கு டெக்னாலஜியும் கொடுக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிறது மகிழ்ச்சின்றது மேலும் மேலும் அது நம்மளுக்கு உணர்த்துது. கடைசியா ஒண்ணு சொல்றேன் நடுவர் அவர்களே, வாசன்ற பாஸ்கரன் படத்துல நயன்தாரா அப்பாவா நடிச்சிருக்கீங்க நீங்க. இந்த படத்துல இல்ல, வேற படத்துல. ஆனா அந்த படத்துல ஆர்யா அவர்கள் சொல்லுவார், நான் வேலைக்கே போகாம வெட்டியா வீட்லயே இருந்தேன்னா நீ என்ன பாத்துப்பியாமா அப்படின்னு கேட்பாரு. அது முன்னாடி காமெடிக்கு வந்தது. ஆனா இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸா இருக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறதா மகிழ்ச்சி, நீ வேலைக்கு போமா நான் குழந்தைங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிறைய ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் இப்ப இருக்காங்க நடுவர்களே. அதெல்லாம் முன்னிட்டு எல்லாரோட வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் மகிழ்ச்சியா வீட்டுல இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தி நீங்க நல்ல தீர்ப்பா வழங்கும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையை சொல்லப்போனா இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இவங்களுக்கெல்லாம் பத்தாது. ஏன்னா இவங்க ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கான செய்தியை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. வீட்டுங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தால் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும். உண்மைதான், நீங்கள் வெளியில் போகிறது தப்பு இல்லை. ஆனால் அங்கேருந்து வர்ற போது வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கிறதே அநேக நன்மையே உண்மையேன்னு ஒரு படத்தில் பாட்டு வரும். பதிபக்தின்னு ஒரு படம். அப்போ வீட்டுக்கு வர்றப்ப அந்த நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையும் பாருங்க, வீட்டுக்கு வர்ற பிள்ளையும் பாருங்க, எப்படி ஓடி வர்ற அந்த சந்தோஷம் இருக்குது. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, நமக்குன்னு ஒரு முகவரி, இவையெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியான ஒன்று. அதுவும் சொன்னாங்க பாருங்க, அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா, அது அப்படியே கேட்பார்ல, உனக்கு தாத்தாவை பார்த்தா பாவமா இல்லையா இருந்துச்சு, எப்போ பாயாசம் நல்லா இருக்கு இன்னொரு டம்ளர் கொடுத்து கேட்டாங்கல்ல அப்பன்னு சொல்லுவாள். சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொன்னாங்க. வீட்டினுடைய அருமை என்ன, அவங்களும் இன்றைக்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாம் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய சூழல், தட்பவெப்பநிலை, வீட்டுக்குள்ளே குளிர் இருந்தால் நம்ம உடனே ஹீட்ரு போட்டுறோம், வெக்கையாக இருந்தால் ஏசி போட்டுறோம். வெளியில் அப்படிலாம் மாற்றம் செய்ய முடியாது. மழை பெஞ்சால் கொடையை பிடிச்சி தான் போடும். அது அதனுடைய சிரமங்கள்லாம் இருக்குது. அப்போ வீட்டை வந்து இத்தனைங்க அகங்கிற அந்த தெய்வத்துக்கு இணையாக நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு மகிழ்ச்சி வீட்டில் தான் இருக்குங்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வருஷப்படுத்தி சொல்லிட்டாங்க. அவளுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் வெளியில் போகிற